ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப்னீயே. நாம் இன்றைக்கி மலையாளத்தில் சில நடிகைகளோட பெயர்களை மலையாளத்தில் எப்படி எழுதுகிறாங்க அப்படிங்கிறத படிக்க போகிறோம். அதனால் என்ன ஆகுன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். நயன்தாரா அப்படின்னும்போது ந ய இந்தாரா அப்படின்ற ஒவ்வொரு எழுத்தும் பார்த்திங்கன்னா நீங்கள் மலையாளத்தில் படிக்கும்போது ஈஸியாக மெமரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம ஒரு குறிப்பிட்ட நடிகைகளோட பெயர்களை மலையாளத்தில் பார்க்க போகிறோம். வாங்க நடிகைகளை பார்க்கலாம், படிக்கலாம். இப்போது நம்ம மலையாளத்தில் சில நடிகைகளோட பெயர்களை மலையாளத்தில் பார்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். மஞ்சு வாரியர், அதாவது மா எஞ்சு. நம்ம வாரியர்னு எழுதுவோம் ஜென்ரலாக தமிழை பொறுத்தவரையிலையும். அவங்க பார்த்திங்கன்னா வாரியர், அதாவது இரு ப்ளஸ் யா, இர் வாரியர். வாரியருக்கு பதிலாக வாரியர். இது ஒரு சில்லக்ஷரம். ஏற்கனவே சில்லக்ஷரம் பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம மலையாளம் பிளேலிஸ்ட்டை போயிட்டு செலக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக படிக்க முடியுங்க. மஞ்சு வாரியர். ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு ஒரு மலையாள படம். அந்த மலையாள படத்தில் இவங்க நடிச்சிருப்பாங்க. அதுதான் தமிழில் பார்த்திங்கன்னா ஜோதிகா நடித்த 36 வயது நிலை. இப்போ அசுரனில் கூட பார்த்திங்கன்னா தனுஷுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. மஞ்சு வாரியர். பார்வதி நாயர். பா இர் வதி, பார்வதி நாயர். ஆல்மோஸ்ட் தமிழ் எழுதியிருக்கிற மாதிரியே தான் மலையாளத்துலையும் இருக்கும். பார்வதி நாயர். காவ்யா மாதவன். இது பார்த்திங்கன்னா காவ்யா இவ்வு யா, காவ்யா மாதவன். இதுவும் ஒரு சில்லக்ஷரம். இங்கே தமிழில் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே காவ்யா அப்படின்னா துணைக்கால் போட்டு தான் எழுதுவோம். மலையாளத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல துணைக்கால் போட்டு எழுதுவாங்க. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா துணைக்கால் போடாமல் தான் எழுதுவாங்க. இது அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க. காவ்யா மாதவன் இவங்களும் தமிழில் ஒரு படம் நடிச்சிருக்காங்க. நவ்யா நாயர். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் நவ்யா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் மலையாளத்தில் பார்த்திங்கன்னா எல்லா எழுத்துலேயும் பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்திங்கன்னா நியூமராலஜின்னு ஒன்று இருக்குது. அதையும் மீறி அவங்களோட வழக்கமான எழுது ஸ்டைலில் தான் நம்ம தமிழ்லேருந்து மலையாளத்துக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. மலையாளத்தில் என்ன எழுதுகிறாங்களோ அதை தான் தமிழில் எழுதணும். ஆனால் தமிழில் பார்த்திங்கன்னா நம்ம நவ்யா நாயர் அப்படின்னு தான் எழுதுவோம். ஆனால் மலையாளத்தில் இந்த துணைக்கால் இங்கே பார்த்திங்கன்னா இருக்காது. நவ்யா நாயர் இவங்களும் தமிழில் நடிச்சிருக்காங்க. நயன்தாரா. இன்றைக்கி பல பேருக்கு ஒய்ஃபோட பிறந்த நாள் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, நயன்தாரா ஃபஸ்ட்டு படம் எது? ஐயாங்க அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாங்க. ந ய இன் தாரா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் துணைக்கால் போட்டு தாரான்னு எழுதுவோம். ஆனால் அவங்க நயன்தாரா வெறும் ரா மட்டும்தான். அந்த ராவுக்கு பக்கத்தில் துணைக்கால் கிடையாது. நயன்தாரா. மீரா ஜாஸ்மின். இந்த சண்டைக்கோழி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். காதல் பிசாசு காதல் பிசாசு ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை அப்படின்னு ஒரு படத்தில் பாடியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது இஸ், இந்த மாவுக்கு தான் இந்த கொம்பு மீ இருக்கு இல்லையா, அதுதான் ஜாஸ்மின். மீரா ஜாஸ்மின். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ரான்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ரே மட்டும்தான். மீரா ஜாஸ்மின். நித்யா மேனோன். நித்யா இது பார்த்தீங்கன்னா இத்து ப்ளஸ் யா, நித்யா மேனோன். மே நோ இன். ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம மேனன் எழுதுவோம். நித்யா மேனன், அவங்க மெனோன். மியா ஜோர்ஜ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா துணைக்கால் நம்ம எழுதுவோம், அவங்க எழுத மாட்டாங்க. மியா ஜோர்ஜ், அதாவது இஜ்ஜு ப்ளஸ் இஜ், மியா ஜோர்ஜ். நம்ம தமிழில் ஜார்ஜ்னு எழுதுவோம், அவங்க ஜோர்ஜ். அதே போல் நம்ம தாமஸ்ன்றத அவங்க தோமஸ். ஆட்டோ ஓட்டோ, ஆஃபீஸ் ஆஃபீஸ். அப்படி தான் அவங்களோட பழக்கம். நஸ்ரியா நசீம். ந இஸ் ரியா, நஸ்ரியா நசீம். இங்கேயும் தமிழில் துணைக்கால் இருக்கும், ஆனால் அங்கே இருக்காது. நஸ்ரியா நசீம், அதாவது மேலப்பரம்பில் ஆண் வீடு அப்படின்னு ஒரு படம் மலையாளத்தில் 93 வந்த படம். அதில் பார்த்திங்கன்னா 3 பேச்சுலர்ஸோட கதை இருக்கும். 3 பேருக்கும் கல்யாணம் ஆகாது. அதில் ஜெயராம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டின்னு வேலைக்காரியாக ஆக்ட் பண்ணுவார். ஷோபனா தான் அந்த ஹீரோயின். அந்த படம் தான் தமிழில் பார்த்திங்கன்னா ரீமேக். ஏற்கனவே பாண்டியராஜன் சார்
ஒரு 20 இயர்ஸ் முன்னாடியே பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நையாண்டி தனுஷா கூட ஜோடியாக அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதே கதை தாங்க. மேலப்பரம்பில் ஆண் வீடு, அது அப்போதைக்கு ஒரு ஃபுல் காமெடி படம். அனுபமா பரமேஸ்வரன். அனுபமா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா கால் இருக்கும், அங்கே இருக்காது. அனுபமா பரமேஸ்வரன், இது பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ஸு, ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா சா, இச்சா, பரமேஸ்வரன். அனுபமா பரமேஸ்வரன். பிரியா வாரியர், இங்கே பார்த்தீங்கன்னா பிரியான்னு நம்ம தமிழில் சொல்லுவோம், அவங்க பார்த்தீங்கன்னா பிரியா, யா பக்கத்தில் துணைக்கெல்லாம் இருக்காது. பிரியா வாரியர், பிரியா வாரியர், நம்ம வாரியர்னு சொல்லுவோம், அவங்க வா இர் இர் வாரியர். இந்த ஒரு கண்ணடிக்கிற ஸ்டில்லை வச்சே இன்ஸ்டாகிராமில் 10 லட்சம் ஃபாலோவர்ஸு கிடைச்சிது இவங்களுக்கு. நம்ம கண்ணடிச்சோன்னு வச்சுங்க கல் தான் வந்து விடும். நிவேதா தோமஸ், நம்ம தமிழில் தாமஸ், அவங்க தோமஸ். நிவேதா, நம்மளையும் பார்த்தீங்கன்னா தான்னு போடுவோம், அவங்க நிவேத தோமஸ். அசின், இன் அசின், உங்களுக்கு சொல்ல வேண்டிய விளக்கமே இல்லை. அசின்லாம் மைக்ரோமேக்ஸ் ஓனரை கல்யாணம் பண்ணிட்டு அழகாக செட்டில் ஆகிட்டாங்க லைஃப்பில். கோபிகா, இது பார்த்தீங்கன்னா கா, இது கா. நம்ம தமிழில் கோபிகா அப்படின்னு சொல்ல மாட்டோம், கோபிகா அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கோபிகா. அமலா போல், நம்ம தமிழில் பால்னு சொல்லுவோம், அமலா பால்னு, ஆனால் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா அமலா போல், போ இல், அமலா போல், அமலா பால் தான், ஆனால் எழுதும்போது அமலா போல்னு வர மாதிரி இருக்கும். மடோனா செபஸ்டியன். மடோனா, இது பார்த்தீங்கன்னா 3 சுழினா, இங்கே நம்ம தமிழில் 2 சுழி போடுறோம், ஆனால் அது பார்த்தீங்கன்னா 3 சுழினா. மடோனா செபஸ்டியன், செபாஸ்டியன். மஞ்சிமா மோகன், எஞ்சிமா, மஞ்சிமா மோகன், நம்ம பார்த்தீங்கன்னாலும் மான் தான் எழுதுவோம், அவங்க மா மட்டும்தான் எழுதுவாங்க. மஞ்சிமா மோகன். மம்தா மோகன்தாஸ், இம்தா, மம்தான்னு எழுதுவோம், அங்கே மம்தா. மோகன்தாஸ், மோகன் தாஸ், மம்தா மோகன்தாஸ். ஹனிகா சுரேந்திரன், யாருன்னு தெரியுதா இந்த பொண்ணு? வீரம் படத்தில் தலை அஜித்துக்கு பொண்ணாக நடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க தான். ஹனிகா சுரேந்திரன், இது பார்த்தீங்கன்னா சுரேந்திரன், சுரேந்திரன். அபர்ணா பாலமுரளி, அபர்ணா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 சுழினா இங்கே இருக்கு இல்லையா, அபர்ணா பாலமுரளி, சூரரை போற்றில் நடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அபர்ணா பாலமுரளி. ரம்யா நம்பீசன், ரம்யான்னு நம்ம எழுதுவோம், அவங்க ரம்யா நம்பீசன், யாருன்னு தெரியுதா? சேதுபதி படத்தில் நடிச்சிருப்பாங்க, குள்ளநெறி கூட்டம், அதில் ரீசார்ஜ் பண்ணும்போது தப்பாக நடந்துருக்கும். நம்மளும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு 10 ரூபா யாருக்காவது ரீசார்ஜ் பண்ணலான்னு ட்ரை பண்ணி, எதுக்கும் ட்ரூ காலரில் முதல்ல பேரை செக் பண்ணி லக்ஷ்மின்னு இருந்தது. சரி எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்பன்ட்டு ஒரு 10 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டு கொண்டாந்து கழிச்சு ஃபோன் பண்ணால், அண்ணே சொல்லுங்கண்ணே, நான் தான் லக்ஷ்மி கணேசன் அப்படின்றாரு. போச்சே 10 ரூபா. மாளவிகா மேனன், ஆனால் மேனோன், நம்ம தமிழில் மேனன், அவங்க மேனோன். மாளவிகா, நம்ம கான்னு எழுதும், அவங்க மாளவிகா மேனோன். சாய் பல்லவி, அதாவது வி பல்லவி, சாய் பல்லவின்னு எழுதுவாங்க, இல்லை சாய் பல்லவி, ஒருத்தரோட நியூமராலஜி பிரகாரம். கீர்த்தி சுரேஷ், ஆல்மோஸ்ட் தமிழில் இருக்கக்கூடிய அதே எழுத்து தாங்க, கீர்த்தி சுரேஷ். பிரியாமணி, இது பார்த்தீங்கன்னா 3 சுழி, மணி, பிரியா,
பிரியாமணி. கனிகா, கனிஹா, நம்ம துணைக்கால் போட்டு எழுதும், அவங்க அது போடாமல் எழுதுகிறாங்க. கனிகா. ரீம கல்லிங்கள், இது பார்த்தீங்கன்னா கூட்டெழுத்து, இங்கு ப்ளஸ் கா. ரீமா நம்ம மான்னு எழுதும், அவங்க மே. ரீம கல்லிங்கள், ரீம கல்லிங்கள், ஆனால் ரீமா கல்லிங்கள் தான் சொல்லுவாங்க. மீனா, இவங்களுக்கெல்லாம் விளக்கமே தேவையில்லை. இந்த லேடிக்கு ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ரீம கலிங்கல், அதாவது நீலத்தாமரான்னு ஒரு மலையாள படம் இருக்குது. அதில் ஒரு சூப்பரான பாட்டு இருக்கும். அந்த பாட்டை நான் கிட்டத்தட்ட ஒரு 50 முறைக்கு மேலே கேட்டிருப்பேன். அந்த படத்தோட ஹீரோயின் தான் இவங்க. தமிழில் கூட ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சால். மீனா உங்களுக்கு விளக்கமே தேவையில்லை. ராய் லக்ஷ்மி, ராய் லக்ஷ்மி, இங்கே லக்ஷ்மி ராய்னு தமிழில் எழுதிட்டேன். பட் இங்கிலீஷில் அவங்க வந்து இப்போ முதல்ல லக்ஷ்மி ராய்னு தான் வச்சுருந்தாங்க. இப்போ நியூமராலஜி பிரகாரம் ராய் லக்ஷ்மின்னு மாற்றிட்டாங்க. ஸோ அதை தான் மலையாளத்தில் எழுதியிருக்கேன். ரேவதி, அந்த காலத்தில் 90ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்கும்போது ரேவதி மாதிரி ஒரு பொண்ணை பாருங்களாங்க அப்படின்வாங்க. பொண்ணு லக்ஷ்மி மாதிரி இருக்கிறது போல நல்லா ரேவதி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரேவதி. ஸோ இந்த 30 ஹீரோயினோட உங்களுக்கு பேர் வந்து படிக்கும்போது ஈஸியாக அந்த எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்க முடியும். கரெக்டானே? ஸோ மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டொனேஷன் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு கூகுள் பே, ஃபோன்பேவில் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நம்மளோட ஆப் ஆண்ட்ராய்ட் ஸ்டோர், ப்ளே ஸ்டோரில் இருக்குது, கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அது ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க. நம்ம வெப்சைட்டும் நீங்கள் பார்க்கலாம், lifeneeye.com. ஃபேஸ்புக்லேயும் இருக்கும், ட்விட்டர்லேயும் இருக்கும், யூடியூப்பில் இதான் இருக்கும். ஓகேங்களா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், மலையாள நடிகைகளோட பெயர்களை நல்லா படிச்சிங்களா? இல்லை படம் மட்டும்தான் பார்த்தீங்களா? கண்டிப்பாக படிச்சிருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். வந்த உடனே தயவுசெய்து பாருங்கள், தள்ளி போடாதீங்க.